ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்மஃலசம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதுக்கு முன்னால 13வது ஸ்லோகத்தில் நைவ குர்வன்னு ந காரையன்னு அப்படின்னு சொன்னார். ஆத்மா இந்த சரீரத்தில் இந்திரியங்களெல்லாம் வசப்படுத்தி எந்த செயலையும் செய்யாமல் எந்த செயலையும் செய்விக்காதவனாக எல்லா கர்மங்களையும் ஞானத்தினால சந்நியாசம் பண்ணிவிடுறான் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணினார். நைவ குர்வன்னு ந காரையன்னுங்கிறத விளக்கி சொல்றார். ஆத்மா எந்த செயலையும் செய்வதும் இல்லை, எந்த செயலையும் செய்யும்படி தூண்டுவதும் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகம் தெளிவுபடுத்துகிறது. மேலும் பிரபுன்னா பிரகர்ஷேண பவதி, சிறப்பாக விளங்குகின்ற உணர்வு, தூய உணர்வைத்தான் இங்கே சொல்றார். ஆத்ம சைதன்யம், சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மா. கர்த்திருவம் கர்மாணி லோகஸ்ய ந சிருஜதி. கர்த்திருவம்னா கர்த்தாவாக இருக்கும் தன்மையையோ, அதாவது செயல் புரிபவனாக இருக்கும் தன்மையையோ செயல்களையோ லோகஸ்ய ஜீவலோகஸ்ய ஜீவர்களுக்கு செய்வதில்லை. லோகஸ்யனா ஜடவர்க்கங்கள்னு அர்த்தம். இந்த சரீரத்தில் இருக்கிற மனசு இந்திரியங்கள் எல்லாமே உணர்வை சார்ந்துதான் எல்லாவற்றையும் உணர்விக்கின்றன, உணர்கின்றன. ஆனால் உணர்வை எதுவும் பாதிக்கிறது இல்லை. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியமோ கெட்ட காரியமோ வெளிச்சத்தை பாதிக்காதது மாதிரி ஆத்மா எந்த செயலை செய்ய வேண்டும் என்கின்ற தன்மையையோ செயல்களையோ படைக்கவில்லை. இனசிருஜதி, படைக்கவில்லை. அது மாத்திரமில்லை, படைக்காட்டாலும் பரவாயில்ல, அனுபவிக்கும்படி இருக்கே அப்படின்னா கர்மபல சம்யோகம் அப்படி ந சிருஜதி. கர்மபலன், நாம் செய்யக்கூடிய கர்மத்துக்கான ரிசல்ட்டு, பெனிஃபிட்டு, அதோட நம்மளை சேர்க்கறதையும் பண்ணுறது கிடையாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் இந்த பாபத்தை பண்ணேன், இந்த புண்ணியத்தை பண்ணேன், அதோட சுகதுக்கத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் வழக்கத்தில். இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. நம்மளை நன்றாக பக்குவப்படுத்திய பிறகு சாஸ்திரம் இவ்வாறு உபதேசிக்கிறது. நமக்கு கில்ட்டோ பெருமையோ எதுவும் வேண்டாம், குற்ற உணர்ச்சியும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேங்கிற கர்வமும் வேண்டாங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் நீக்குகிறது. கர்மபலனோட சம்யோகம்னா நன்றாக சேர்ந்திருக்கிறது. நான் பணக்காரன், எனக்கு பதவி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அனுபவிக்கிறோமே, பொறிகள் வாயிலாக, புலன்கள் வாயிலாக நாம் அனுபவிக்கிறோம் சுகதுக்கங்கள்லாம். அதோடையும் பகவான் சேர்க்கறது இல்லை. அனுபவிக்கிறோம்னா என்ன, அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப யார் தான் இதை பண்றா? எல்லாமே ஜடமாச்சே அப்படின்னு கேட்டா, இறைவனை சார்ந்திருக்கிற, பிரம்மத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாயை ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ஸ்வபாவம்னு சொன்னா இங்க மாயாசக்தி இல்லாட்டி அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினால, அறியாமையினால, அவித்யினால தான் இதெல்லாம் நடக்கிறது. ஸ்வபாவகான்னு சொன்னா மாயையா பிரவர்த்தத்தை. தூன்னா ஆனால், அப்படின்னா யார் பண்றா அப்படின்னு கேட்டா மாயையா பிரவர்த்ததே. இதெல்லாம் இந்த இந்திரியங்கள், மனசு எல்லாம் மாயாசக்தியினால இயங்குகிறது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த உண்மை விளங்கும். மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்களுக்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானேன்னு திருமூலர். ஆக உடம்பும் இல்லை, எண்ணங்களும் இல்லை, இதோட நம்மளை அறியாமையினால இணைச்சிருக்கோம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும்ங்கிறது கருத்து. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், பொருள். ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்மஃல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.